உன் இதயத்தில் நான் வசிக்கின்றேன், உன் மூச்சின் நடுவே நான் நிற்கின்றேன். உன் வாழ்வின் சிறிய ரகசியங்களையும் பெரிய எதிர்காலத்தையும் காத்து காக்கும் அதே கணபதி நான் தான். இன்று இந்த பதிவை நீ கேட்க வந்தது வெறும் சாதாரணமல்ல, தெய்வ நேரம் உன் வாழ்க்கையில் தொடங்கியதற்கான அறிகுறி. உன் பெயரை நினைத்து கொண்டு கேள் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பெயரில் என் அன்பு பதிந்திருக்கின்றது. இன்று நான் பேச வருவது உன் வாழ்க்கையை பற்றிய 3 பெரிய ரகசியங்களையும், 5 பெரிய விதிமாற்றங்களையும், 7 பெரிய நன்மைகள் வரவிருப்பதற்கான காரணங்களையும், 41 சிறப்பு ஆலோசனைகளையும் உனக்கு தருவதற்காக தான். அனைத்தையும் புட்டு புட்டாக தெளிவாக உன் மனம் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைக்கிறேன், கேள். சில நாட்களாக உன் மனதில் சொல்லாமல் வைத்திருந்த ஒரு வலி, ஒரு சந்தேகம், ஒரு ஆழமான குழப்பம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது? எப்பொழுது முன்னேறும்? நான் முயன்றது எல்லாம் ஏன் தோல்வியை சந்திக்கின்றது? இந்த 2 கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் இன்று. நீ ஒரு பெரிய மாற்றத்தை தொடும் முன்பகுதியில் இருக்கின்றாய். அந்த மாற்றம் வரும்பொழுது உன் மனம் பதட்டப்படாமல், பயப்படாமல், தவறான முடிவுகள் எடுக்காமல் தருணத்தை கையாளும் சக்தி உன்னுள் வர வேண்டும். அந்த சக்தியை நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையின் 3 ரகசியங்கள் நின்றது போல தெரியும், ஆனால் விதி எழுதும் நேரம் இது. நீயாக நினைக்கின்றாய் என்னுடைய வாழ்க்கை அடைந்து நிற்கின்றது என்று. ஆனால் உண்மை அதே நேரத்தில் தான் உன் விதி மீண்டும் எழுதப்படுகின்றது. உன் வாழ்க்கையில் மிக ஆழமான மாற்றத்தை அது கொண்டு வரும். பிரம்ம நேரம் என்று வேதங்களில் சொல்வார்கள். உன் வாழ்க்கையில் அது இப்பொழுது நடக்கின்றது. ரகசியம் 2. உன் முன்னேற்றத்தின் அறிகுறியே நீ தள்ளப்பட்டதைப் போல உணர்ந்து கொண்டிருப்பது. நீ சந்தித்த சில துரோகம், கஷ்டங்கள், மன வெடிப்பு, இவையெல்லாம் உன்னை பலவீனமாக்க முயலுவது இல்லை, உன்னை உடைந்த இடத்திலிருந்து சுத்தமாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றது. கோயில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு பழையதை தகர்க்கின்றார்கள் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த சிறப்பு சக்தி இன்னும் வெளிப்படவில்லை. உனக்கு நான் சொல்லும் மிகப்பெரிய ரகசியம், உன் முக்கிய சக்தி வெளிப்படவே இல்லை. இப்பொழுதுதான் நான் அதை திறக்கப் போகிறேன். யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வாழ்க்கை சக்கரம் என்று ஒன்று இருக்கும். அது திரும்பும் நேரம் வந்தால் அவனை யாராலும் தடுக்க முடியாது. உன் சக்கரம் திரும்பும் நேரம் இன்று தொடங்கியது. உன் விதியில் வரப்போகின்ற அந்த 5 மாற்றங்கள். ஒரு நாள் நீ காலை எழுந்தவுடன் கடந்த வாரம், கடந்த மாதம் இருந்த அந்த மன வருத்தம், மன சோர்வு எல்லாமே உன் மனதை வலிமையாக்கக்கூடிய திடீர் விழிப்பாக மாறும். காரணம் புரியாது, ஆனால் உன்னுள் மன வலிமையை நான் ஊற்றி விடுவேன் அந்நேரம். பல நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் திடீரென்று முன்னேறும். உன்னை தள்ளியவர்கள் தூரமாகி விடுவார்கள். அவர்களை நீயே தூரம் செய்ய வேண்டியதில்லை. நான் அவர்களை விலக்கி வைப்பேன். உன் வளர்ச்சிக்கு உதவாதவர்களை, உன் வாழ்க்கை பாதையில் தடையாக இருப்பவர்களை, உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் தடுப்பவர்களை. உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு தான் இது. வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய நல்ல செய்தி திடீரென்று வரும். உன் பெயருக்கு புதிய மதிப்பு சேரும். மக்கள் உன்னை பார்ப்பது மாறும். உன் சொற்களுக்கு மதிப்பு உண்டு. நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் வரும். வரப்போகின்ற 7 நன்மைகளை இப்பொழுது சொல்கின்றேன். கடும் தடையெல்லாம் நீங்கிவிடும். வீட்டில் நல்ல அமைதி கிடைக்கும். நிதி பிரச்சனை குறையும். உன்னை பாதுகாக்கும் தெய்வீக காப்பு அதிகரிக்கும். உன் தனிமை உணர்ச்சி மெல்ல இடிந்து போகும். உன் முயற்சிகளுக்கு பெரும் பலன் உண்டு. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் தொடங்கும். உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த 41 ஆலோசனைகள் இப்பொழுது. யாருக்கும் எப்பொழுதும் தீங்கு நினைக்காதே, அது உன்னையே துரத்தும். தினமும் ஒரு நல்ல செயல் செய், அது உன் விதியை திறக்கும். உன் திறமையை குறைத்து நினைக்காதே, நீ நினைப்பதை காட்டிலும் மேலானதை நான் தருவேன். கோபத்தை கட்டுப்படுத்து, அதில் உன் சக்தி வீணாகிறது. பொறுமை என்பது உனக்கு தேவையான மிகப்பெரிய ஆயுதம். உன் மனதை யாரிடமும் முழு கோணத்தில் திறக்காதே. உன்னை குறைத்து மதிப்பிடுபவர்களிடமிருந்து விலகினில். உன் எதிர்காலத்தை மற்றவர்கள் கையில் விடாதே. உன்னுடைய நல்ல மனதை எங்கும் நீ வீணாக்கி கொள்ளாதே. துக்கம் வந்தால் உடனே முடிவு எடுக்காதே. அந்த முடிவை சற்று தள்ளி வைத்து அமைதி காத்து நில். எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நினைவிலிருந்து அகற்றிக் கொள்ளாதே.
உன் மனம் கலங்கும் நேரங்களில் நான் உன்னிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து நட. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். அறியாமை காரணமாக எடுத்த சில முடிவுகள் தோல்வியை சந்தித்தது. அந்த முடிவு இப்பொழுது கடுமையான நிலையில் இருந்ததால் நீ துன்பத்தை சந்தித்தாய். இப்பொழுது அந்த முடிவு உனக்கு சாதகமாகி உன்னை பெருமைப்படுத்தும் வகையில் மாறும். உன்னை பார்த்து பொறாமைப்படும் ஒருவருடைய தீய ஆற்றல் உடையும். உன் தனிமை நேரங்களில் நான் உன்னை எப்பொழுதுமே பின்தொடர்வேன். உன் இதயத்தில் தங்கியிருக்கும் அந்த உண்மையான ஆசையை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட நேரத்தை இப்பொழுது நான் உருவாக்கி விட்டேன். உன் பாதையில் இருந்த கல்லை நான் அகற்றி விட்டேன். உன் வேலைகள் இனி வேகமாக முன்னேற்றத்தை பெறும். எதையும் அலட்சியம் செய்யாமல் சற்று நிதானத்தோடு கவனித்து முடிவெடுத்தால் நல்லது நடக்கும். உன் மனம் இப்பொழுது லேசாகும். உன் உள்ளத்தில் நடக்கின்ற அந்த மாற்றம் உனக்கு பெரும் சக்தியை ஏற்படுத்தும். உன் வாழ்க்கை படிப்படியாக உயரும் நிலையை எட்டும். எப்பொழுதும் நீ இனி நல்லதை மட்டுமே சொல்ல வேண்டும். குறை காண்பது எளிது, உயர்வதுதான் சிரமம். சிரமத்தை எப்பொழுதுமே கடினமாக எண்ணாமல் அதை கடந்து வர முயற்சி செய். யாருக்கும் உன் பலவீனத்தை முழுவதுமாக காட்டாதே. தன்னம்பிக்கை இல்லாத இடத்தில் அதிர்ஷ்டமும் தங்காது. தினமும் 3 நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே மனதிற்குள் வை. கோபத்தை கட்டுப்படுத்துவது புத்திமதியினுடைய முதல் வெற்றி. பணிவு உன் வாழ்க்கையை காக்கும் அபிஷேகம். பொய்யை விட்டு நட, அது உன் ஆவியை கலைக்கும். சிறிய வெற்றிகளை பெரிதாக எண்ணு, அவை பெரும் வெற்றியின் வித்தாக மாறும். உன்னை குறைத்து காட்டுபவர்களை மனதில் வைத்து கொள்ளாதே. இடைவிடாமல் சிரம் செய், இடைவிடாமல் நன்மை வரும். பிரச்சனை வந்தால் தள்ளி போகாதே. உன்னில் புது சக்தி வருகின்றது என்பதை அறிந்து கொள். யாரையும் தவறாக புரிந்து கொள்ளாதே. உண்மை வெளிப்படும் வரை பொறுத்திரு. உன் வாழ்க்கை யாருக்காகவும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்காக நீயே நிற்க கற்றுக்கொள். நேர்மையே உன் விதி எழுதுகின்ற கருவி. தாழ்வு உணர்ச்சி உன்னை துரோகம் செய்யும், அதை கொன்றுவிடு. உன் மனதை ஒரு ஆலயமாக நினை, அதில் குப்பையை வைக்காதே. அமைதி உன் ஆயுள் சக்தி, அதை பாதுகாப்பு செய். எதிரிகள் உன்னை உயர்த்த உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதே. தேவையில்லாதவர்களிடம் உன் அன்பை வீணாக்காதே. சிரமம் இருந்த நாளில் கூட நன்றி சொல். காரணமின்றி பிறரை துன்புறுத்துவது உன் விதிக்கான தீங்கு. நன்மை கொடுத்தால் நன்மையை அறுவடை செய்வாய். உன் நோக்கம் தெளிவாக இருந்தால் கடவுள் உன் வழி வருவார். உன் ஆவி கேட்டதை உன் வாழ்க்கை பெறும். உன் உள்ளத்தில் காயம் இருந்தால் நான் அதை ஆற்றி விடுவேன். உடனடியான முடிவுகள் தவறு. சாந்த மனதில் எடுப்பதுதான் சத்தியம். வருத்தத்தை உள்ளே அடக்காதே, வெளியே விட்டுவிடு. உன் வாழ்க்கையின் மதிப்பு அதிகம், அதை எவரிடமும் குறைத்து விடாதே. உன்னை நேசிக்கும் தருணத்திலிருந்து உன் அதிர்ஷ்டம் தொடங்கும், நன்மை நடக்கும்.